Students, this is also another question from IBPS. Next number series. Find the next number in the series. 1, 9, 36, 100, 225. What is next? 1, 9, 36, 100, 225. அடுத்தது என்ன? 225க்கு அப்புறம் என்ன வரும்? ஒவ்வொன்றா பார்ப்போம். 1 இது ப்ரைம் நம்பர் 1. 9 இஸ் an odd number. 36 ஈவன் நம்பர், 100 ஈவன் நம்பர், 225 ஒற்றைப்படை எண். லுக் ஃபார் சம் பேட்டர்ன். என்ன பேட்டர்ன் இருக்குது, ஏதாவது தெரியுதா, ஏதாவது ஒற்றுமை தெரியுதான்னு பார்க்குறோம். பார்த்தா ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட் லுக்கில் ஒன்றும் தெரியல. ஆனால் பழகின சில பேரால் சொல்ல முடியும். 9ங்கிறது என்ன, 1ங்கிறது 1 ஸ்கொயர்டு, 9ங்கிறது 3 ஸ்கொயர்டு, 36 இஸ் 6 ஸ்கொயர்டு, 100 இஸ் 10 ஸ்கொயர்டு, 225 இஸ் 15 ஸ்கொயர்டு. இந்த ஸ்கொயர் கொஞ்சம் பழகிக்கங்க. இதுக்கு நான் பின்னால் ஒரு சீரிஸ் விடுறேன். இப்போ எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வருது. 1, 9, 36, 100, 225. அப்போ இங்கே உள்ள ஆன்சரில் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்கிறது நமக்கு பளிச்சுன்னு தெரியுது. 441, 21 ஸ்கொயர்டு. அப்போ 443, 447, 431, 457 இது எதுவுமே வராது. 441 தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டு. அதுக்கு அடுத்தது 484 தான் வரும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஆல் ஆர் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 441 தான் ஆன்சர். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். We have to make sure it is 441, not just on the basis of being a perfect square, but still we have to make it up. Now we are looking for some other patterns. இப்போ இந்த நம்பருக்குள்ளே 1, 9, 36, 100, 225க்குள்ளே என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 ஸ்கொயர்டுங்கிறது 1, 3 ஸ்கொயர்டுங்கிறது 9, 6 ஸ்கொயர் 36, 10 ஸ்கொயர் 100, 15 ஸ்கொயர் 225ன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த 1க்கும் 3க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 2. Difference between 3 and 6 is 3. Difference between 6 and 10 is 4. Difference between 10 and 15 is 5. அதாவது இந்த difference பார்த்தீங்கன்னா this one keeps on increasing by 1, 2, 3, 4, 5. The difference of this base number, the square root of this number keeps on increasing by 1. அப்போ 5க்கு அப்புறம் என்ன வரணும்? 6. அப்போ 15 plus 6 is 21. 21 squared is 441. another shot நமக்கு 441 வந்துருச்சு. இப்போ இதுக்கு இன்னொரு லாஜிக்கில் வருவோம். இப்போ 1 plus 8ங்கிறது 9. 8ங்கிறது என்ன? when we break it to the bare basics, 8 is nothing but 2 cubed. அப்போ 1 plus 2 cubed is 9. அப்போ இந்த 9ஓட 27 ஆட் பண்ணால் 36 வருது. 36ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணால் 27 is 36. 9 plus 27 is 36. அப்போ 27 is 3 power 3. 100 minus 36 is 64. அப்போ 36 plus 64 is 100. அப்போ 36 plus 64ங்கிறது 8 ஸ்கொயர்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு தேவை 4 cubed. இங்கே 2 cubed, 3 cubed, இங்கே 4 cubed. இப்போ 225 minus 100 is 125. 100 plus 125 is 100 plus 5 power 3. 5 into 5 into 5 is 25. அப்போ எவ்வளோ வருது? 225 வந்துருச்சு. அடுத்தது என்ன வரணும்? அப்போ நல்லா பாருங்கள். 2 cubed, 3 cubed, 4 cubed, 5 cubed. அதனால் ஒவ்வொன்றா ஏறிக்கிட்டே போகுது. இங்கே நம்ம பார்த்தது தான் அப்படியே வருது. 2, 3, 4, 5. அப்போ என்ன வரணும் அடுத்தது? இதோட 225 plus 6 cubed. 6 cubedங்கிறது என்ன? 6 into 6 into 6, 216 வரும். ஸோ the answer is 441. ப்ளீஸ் subscribe to my YouTube channel. என் கேமரா இன்னும் சரியாகலை, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ப்ளீஸ் கமெண்ட் பிலோ. உங்களோட ஒப்பீனியன் என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.